இன்றைக்கி நம்ம படிக்க போகிற கதை என்னன்னா, ஒரு ராஜாவோட கதை. அவங்க அப்பா செய்த தப்புனால மகனுக்கு ஏற்பட்ட சாபம். இதை பற்றின கதை தான் இன்றைக்கி. இந்த சாபத்தை யார் சரி பண்ணுறாங்க, அவருடைய பெத்த மகன்களில் 5 பேரில் யார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இப்போ அந்த கதையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். தந்தையே, தினமும் நம்முடைய முன்னோர்களை பற்றி சொல்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த ஒருக்கன் அழுவது ஒருக்கன் இருக்கிறது, இதை பற்றி சொல்லவே இல்லை? அது ஒரு நெடிய கதை மகனே. இந்த விருந்தின் போது அதை பற்றி பேசுவோம். ஆம் தந்தையே. அப்பா, உங்களுக்கு ஏன் இந்த நிலை? ஒரு கண்ணில் சிரிக்கிறது, ஒரு கண் அழுகிறது, ஏன்? அப்பா, நேற்று சாபத்தை பற்றி சொன்னீர்கள், அதை பற்றி விவரமாக இங்கே நீண்ட காலமாக உள்ளது. இது நமது செயல்களால் வந்தது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த தந்தை சாபம் என் தந்தையை பாதித்தது. அப்பொழுது நான் பிறந்தேன். அது உண்மையா மகனே? ஆம், எனக்கு ஒரு கண் சிரிப்பது போலவும் இன்னொரு கண் எப்பொழுதும் அழுவது போலவும் அமைந்துவிட்டது. இது ஒரு சோகமான வரம் வேண்டும். அது எங்க இருக்குது தந்தையே? எப்படி கொண்டு வருவது தந்தையே? நான் அதனுடைய வழிகளை கூறுகிறேன். ஆம், அது மிக கடினமான செயல். அப்படி இருக்க நீ செல்கிறேன் என்கிறாய். ஆம், நீ துணிச்சலுடன் செய்ய வேண்டும். அந்த மருந்து என்னவென்றால், மகனே, தேவலோகத்தில் வாழும் ஒரு இளவரசி. மந்திர கிணறு இருக்கிறது. அதில் இருக்கும் நீரை கொண்டு வந்து என் முகத்தை கழுவினால் இந்த சாபம் மறைந்துவிடும், என் கண்கள் சரியாகிவிடும். அப்படியா அரசே? அந்த மருந்து என்னவென்றால், மகனே, தேவலோகத்தில் வாழும் ஒரு இளவரசி. மந்திர கிணறு இருக்கிறது. அதில் இருக்கும் நீரை கொண்டு வந்து என் முகத்தை கழுவினால் இந்த சாபம் மறைந்துவிடும், என் கண்கள் சரியாகிவிடும். அப்படியா அரசே? நான் பிறந்தவுடன் எனக்கு அந்த சாபம் பலித்து விட்டது. மகனே, உங்களில் 5 பேரில் யார் ஒருவர் இந்த மந்திர நீரை கொண்டு வருபவருக்கு இந்நாட்டை ஆளும் உரிமையும் நான் கொடுக்கிறேன். அது எங்களால் முடியுமா? ஆம் மகனே, கூறுகிறேன். வழியை போகும் வழியில் நிறைய இடையூறுகள் வரலாம். அரக்கிகள் வழிகள் இருப்பார்கள், நிறைய தொல்லைகள் கொடுப்பார்கள். அந்த மந்திர நீரை கொண்டு வருவது அவ்வளவு சாமானியம் கிடையாது. ஆம் அரசே. என் தந்தைக்கு கிடைத்த சாபம். தந்தை காட்டுக்கு வேட்டையாட செல்லும் பொழுது ஒரு தந்தை மகன் அந்த தந்தையின் மகனை கொன்று விட்டார். அந்த சாபம் நம்மை விட்டு போகாது. கொடுத்தால் அதனை கழுவினால் தான் உன் மகன் நன்றாக இருக்கும் என்று சாகம் கொடுத்திருப்பார். அதன் பிறகு நான் பிறந்தவுடன் எனக்கு இந்த யார் ஒருவர் தான் செய், நான் கொடுக்கிறேன். 5 மகன்கள் என்கிறார்கள். சாபம் கொடுத்தவர் கூறினாராம், உன் மகனை தேவலோகத்தை ஆளும் ஒரு தேவதை ஒருத்தி அவள் வைத்திருக்கிறார். அதை பல தடைகள் தாண்டி கொண்டு வந்து அதை முகத்தை கழுவினால். சாபம் கொடுத்தவர் கூறினாராம், உன் மகனை கண்கள் சரியாக வேண்டுமென்றால் தேவலோகத்தை ஆளும் தேவதையா சரிகேருன்னு போன்றோ. அதனால் நீ யார் எடுத்து உங்கள் 5 பேரில் அது நான் தான் செய்வேன் அரசே. நான் இன்று சபையில் அறிவிப்பது என்னவென்றால், நான் பெற்ற மகன்கள் 5 பேரில் எவர் ஒருவர் என் கண்களை சரி செய்கிறார்களோ, அந்த மந்திர நீரை கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு இந்த நாட்டு மன்னராக முடிசூட்டுவேன். நானே இந்த நாட்டு இளவரசன். யார் நீ என்னை வழிமறிக்கிறாய்? இது என் கோட்டை அந்நியரே, நீ இங்கு சாவதற்கு வந்து விட்டாய். உன் மாயாஜாலங்கள் என்னை அச்சுறுத்தாது, விலகு. அப்படியே என் சக்தியை அனுபவி. யார் நீ என்னை வழிமறிக்கிறாய்? இது என் கோட்டை அந்நியரே, நீ இங்கு சாவதற்கு வந்து விட்டாய். உன் மாயாஜாலங்கள் என்னை அச்சுறுத்தாது, விலகு. அப்படியே என் சக்தியை அனுபவி. நான் சபிக்கப்பட்ட பெண், உங்களால் தான் நான் திரும்பவும் இளவரசியாக மாறினேன். மிக்க நன்றி. அப்படியா? பரவாயில்ல. இளவரசி, இந்த புல்லாங்குழலை பத்திரமாக வைத்துக்கொள். இது உனக்கு உபயோகமாக இருக்கட்டும். ஆம், நான் அதை பத்திரமாக நீ வைத்துக்கொள். மாளிகைக்குள் சென்றவுடன் அப்பொழுது இந்த புல்லாங்குழல் இசை அவர்களை மயக்கத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்துவிடும். இளவரசி, எக்காரணம் முன்னிட்டும் தேவதையின் கண்களை பார்த்து விடாதீர்கள். மயங்கி போவீர்கள். அவள் உங்களை பார்த்தால் கல்லாகி விடுவீர்கள். எனவே பார்த்து பத்திரமாக போய் வாருங்கள், வென்று வாருங்கள். உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. அரண்மனையை சுற்றியும் தேவதையை சுற்றியும் பேய் பிசாசுகள் பூதங்கள் பாதுகாப்பு உள்ளது. ஆம், அவை என்னை பாதுகாக்கின்றன. நீங்கள் தேவதையை நிறுவது மிகவும் கடினம். கடினம்தான், ஆனால் உங்கள் தைரியத்தை நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். நீங்கள் என்னை காப்பாற்றியதற்காக நான் கொடுக்கும் பரிசு இது தேவலோக குதிரை. இது பறக்கும். இதுவும் பெயர் கருடன். இளவரசி, எந்த இடத்துக்கு போக வேண்டும் நினைக்கிறீங்களோ அங்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த குதிரை. இளவரசரை பத்திரமாக பார்த்துக்கொள். உன் வார்த்தைகளை நினைவில் கொள்கிறேன். இளவரசி, உங்கள் குதிரை இங்கே இருக்கட்டும். நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னால் ஒரு சொட்டு மந்திர நீர் கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. இளவரசிக்கு போய்விடு, உன்னை மன்னித்து பாருகிறேன். உன் மிரட்டல்கள் என்னை தடுக்காது. அந்த இளவரசி சொன்ன மது இதுதானோ? எப்பொழுதுமே இளமையாக வைத்துக் கொள்ளும் என்று எடுத்து குடித்து பார்க்கலாம். இளவரசி தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அப்போதான் என் வேலை நடக்கும். ஓ, இது வேலை செய்கிறது. இந்த ரொட்டி மிகவும் நல்லாக இருக்கிறது. எனக்கு பலத்தை கொடுக்கும்.
இந்த மது இளமையை கொடுக்கும். நான் நாட்டுக்கு போகும் வரை எனக்கு வலிமையை கொடுக்கும். இந்த முத்தங்கள் என் நித்திய அன்பின் சின்னம், என் இளவரசி. இந்த முத்தங்கள் என் நித்திய அன்பின் சின்னம், என் இளவரசி. இளவரசி, நான் செல்கிறேன். பூக்கள் மலர்கின்றன. மனசு சந்தோஷமாக இருக்கிறது. பறவைகள் எல்லாம் சத்தம் வேறு கலருட. மந்திர கிணத்தில் நீர் குறைந்திருக்கிறது. என் கழுத்தில் முத்து மாலை அணிவித்திருக்கிறார். யார் என்று தெரியவில்லை. இங்க யாரும் வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரொட்டி சாப்பிட்டு இருக்காங்க. யார் என்று தெரியல. இந்த ரொட்டி துண்டுகளை பார்த்தால் நிச்சயம் இங்க யாரோ வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யார் என்று தெரியல. மந்திர நீரை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். பின்னர் முத்துமாலை அவர்தான் எனக்கு அணிவித்தாரா? ரொட்டியை சாப்பிட்டிருக்கிறார். மந்திர நீரை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். பின்னர் முத்துமாலை அவர்தான் எனக்கு அணிவித்தாரா? ரொட்டியை சாப்பிட்டிருக்கிறார். கடைசியாக அவள் நெத்தியை கன்னத்தை தடவிக்கொண்டு சிரிக்கிறார். மந்திர நீரை எடுத்துக்கொண்டோம். போகும் வரை உடல் வலிமைக்காக ரொட்டிகள் எடுத்துக்கொண்டோம். கிளம்பலாம். நாட்டை நோக்கி போகலாம். பறந்து போ கருடா. எப்படி கண்டுபிடுது? எப்படி கண்டுபிடிப்பது? தந்தையே, மந்திர நீரை கொண்டு வந்து விட்டேன். நீ திரும்பி வந்தது வெற்றியினம். இதோ இந்த குடுவையில் உள்ளது அந்த அற்புத நீர். உன் வீரத்திற்கு நன்றி. இது நமது ராஜ்யத்தை காப்பாற்றும். நீண்ட நாள் சாபம் இன்று முடிவுக்கு வந்தது. முகத்தை கழுவுங்களே. யார் அங்கே பணிப்பெண்? அகலமான ஒரு பாத்திரத்தை கொண்டு வாருங்கள். ஆகட்டும் இளவரசி. ஆம், சாபம் நீங்கியது. நன்றி மகனே, என் சாபத்தை போக்கிவிட்டார். என் கண்கள் குளிர்ச்சியாக இருக்கிறது. அழுகை நின்றது போல் இருக்கிறது. உங்கள் மகிழ்ச்சியே என் பெருமை. மகனே, நீண்ட நாளுக்கு பிறகு உன் தங்குற. மகனே, நான் நிம்மதியாக உறங்கப் போகிறேன். அப்பா, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? மகனே, உன் தந்தை நிம்மதியாக. மாய கண்ணாடியில் தெரிந்த அந்த இளவரசரை கண்டிப்பாக போய் நேரில் பார்க்க வேண்டும். உடனே புறப்படலாம். ஆம் இளவரசி. இந்த முத்துமாலை அணிவித்தது நான் தான். உங்கள் அறைக்கும் வந்தது நான் தான். உண்மையா இது உங்கள் செயலா? ஆம், இது என் செயல். இது மிகவும் அழகாக உள்ளது. உங்கள் அறையில் உள்ள மந்திர நீரை எடுத்து வந்ததும் நான் தான். உங்கள் அறையில் ரொட்டியை சாப்பிட்டதும் நான் தான். இளமை தரும் மதுவை நான் தான் என்று சிரித்தார் இளவரசர். இளவரசி, நீங்கள் எதற்காக இந்த முத்துமாலை எனக்கு அணிவித்தீர்கள்? இல்லது உண்மையாக உங்களுக்கு புரியவில்லையா? இது உங்கள் அழகை கண்டு நான். உண்மையில் இதயத்தின் அர்த்தம் புரிகிறதா? புரிகிறது இளவரசி. இவ்வளவு அழகான ஆண்மகனா நம்ம அறைக்கு வந்து நமக்கு முத்துமாலை சூட்டியது. மக்களே, நான் சொன்னபடி என் இளைய மகன் அந்த மந்திர நீரை கொண்டு வந்தான். அவனுக்கு முடிசூட்டி தன் ராஜ்யத்தின் அரசனாக்குகிறேன். நன்றி தந்தையே. மக்களே, நான் சொன்னபடி என் இளைய மகன் அந்த மந்திர நீரை கொண்டு வந்தான். அவனுக்கு முடிசூட்டி தன் ராஜ்யத்தின் அரசனாக்குகிறேன். நன்றி தந்தையே. வாகினி தேவதையே, உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா? எனக்கு உன்னை பிடிக்கவும் தான் நான் அந்த முத்துமாலையை அன்று உன் கழுத்தில் போட்டுவிட்டு வந்தேன். அதை நான் புரிந்து கொள்வேன். நீ புரிந்து கொண்டாய். நன்றி. ஆம் இளவரசி, நான் புரிந்து கொண்டேன். நன்றி. இந்த மோதிரம் உனக்காக செய்தது. அது மிக அழகாக உள்ளது. நீங்கள் இப்போது கணவன் மனைவி.
இந்த மோதிரம் உனக்காக செய்தது. அது மிக அழகாக உள்ளது. நீங்கள் இப்போது கணவன் மனைவி.